இந்த ஆண்டு காவிரி ஆற்றில் நீர் கரை புரண்டோடுவதாலும் மழையால் குளங்கள் நிரம்பி வழிவதாலும் ஆடிப்பெருக்கு விழா கோலாகலமாக கொண்டாடப்படும் என்பதால் சுமங்கலிகள் செட்பேக் விற்பனைக்காக புதுக்கோட்டை மாவட்டம் அல்லாது பல மாவட்டங்களுக்கு அனுப்புவதற்காக தயாராகி உள்ளது. தமிழர்களின் முக்கிய விழாக்களில் ஒன்றான ஆடி 18 அன்று ஆடிப்பெருக்கு விழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்றைய தினம் பெண்கள் காவிரி ஆறு ஏரிகளில் குளக்கரைகள் மட்டுமல்லாது வீடுகளிலும் தாலி கயிறு, மஞ்சள் கயிறு, கோதலை, கருகமணி, குங்குமம் உள்ளிட்ட பொருட்களை வைத்து வழிபடுவர். குறிப்பாக புதிதாக திருமணமான பெண்களுக்கு அன்றைய தினம் தாலியை பிரித்து புதிய தாலி கட்டிக்கொள்வர். அதேபோல் இந்த ஆண்டும் ஆடி 18 விழா அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடக்க உள்ளதை முன்னிட்டு புதுமண பெண்கள், சுமங்கலி பெண்கள் தங்களது தாலி பாக்கியம் வேண்டி ஆறு, குளம், கம்மாய் கரைகளில் வாழை இலை போட்டு அனைத்து வகையான பழங்கள் மற்றும் காப்பரிசி, சுமங்கலி பொருட்கள் அதாவது மஞ்சள் கிழங்கு, தாலி கயிறு, குங்குமம், கோதோலை, கருகமணி ஆகியவை வைத்து காவிரி தாயை வணங்கி வழிபடுவார்கள். மேலும் திருமணமாகாத பெண்கள் தங்களுக்கு நல்ல வரன் வேண்டியும் வழிபாடு செய்வார்கள். இதற்கு தேவையான பல்லாயிரக்கணக்கான சுமங்கலி செட் என அழைக்கப்படும் இந்த மஞ்சள் குங்குமம், மஞ்சள் தாலி, கோதாலை, கருகமணி உள்ளிட்ட சுமங்கலி பொருட்கள் பேக்கிங் செய்து இதன் விலை 5 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்பனை செய்வதற்காக புதுக்கோட்டை சாந்தாநகர் சுவாமி கோவில் அருகே உள்ள ஒரு கடையில் தயாராகி வருகிறது. இந்த சுமங்கலி பேக்கிங் புதுக்கோட்டை மாவட்டம் அல்லாது திருச்சி, தஞ்சை, சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பும் பணியை 30 வருடங்களாகவே இவர்கள் செய்து வருகின்றனர். இவர்களிடமிருந்து பல மாவட்டங்களில் இருந்து வரும் சில்லறை வியாபாரிகள் மொத்தமாக கொள்முதல் செய்து தங்களது கடைகளில் விற்பனை செய்வார்கள்.